அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அவர்கள் வழங்கிய அந்த ஸ்பெஷல் தேநீர் விருந்துல திமுகவின் சார்பில் திமுகவின் சார்பில் எல்லாம் இல்லைங்க, அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவின் சார்பில் அண்ணாமலை அவர்கள், எச் ராஜா அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கலந்து கொண்டு தேநீர் அருந்தி சமோசாக்களை உண்டு அன்பை சமரசமாக பரிமாறிக்கொண்டு அதுக்கப்புறமா அவங்க அப்படியே கலைஞ்சு வந்துட்டாங்க. அந்த புகைப்படங்கள் காணொலிகள்லாம் வெளியாகி ஒரு 48 மணி நேரமா அல்லோலப்பட்டு இருக்குது சமூக ஊடகமே இல்லையா? அதுலயும் குறிப்பா எச் ராஜா அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கையை கோர்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்த மாதிரியான புகைப்படமாகட்டும், அதுக்கப்புறம் ஆளுநர் அவர்களோடு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசி பழகின புகைப்படங்களாகட்டும், இதெல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமா வெவ்வேறு விதமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, கடுமையான தாக்குதல்கள் வருது. ஆனா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மேல கூட வரலைங்க. அங்க விட மிச்சமா யார் மேல வருதுன்னா இங்க செந்தில்வேல் அவர்கள் மேலதான் வருது. அங்க பார்த்துட்டு அப்படியே இங்க பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோல வடிவேல் பயப்படுவார்களே, அந்த மாதிரி அங்க போட்டோவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களாடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரா என்னன்னு தெரியலீங்க. எல்லாருமே செந்தில் ப்ரோ என்ன பேச போகிறார், அவர் என்ன இதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன், அப்படி ஹைப்பு பார்த்தீங்கன்னா திமுக உடன்பிறப்புகளுக்கும் இருக்குது. ஏன்னா பதில் கொடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அவர் எதையாச்சும் ஆரம்பிச்சு விட்டாருன்னா நம்ம அதை பிடிச்சி அப்படி போயிடலாம், என்ன அண்ணா அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஹைப் எகிர இவருக்கு பாவம் பிபி எகிரிச்சு போலகுது. நானும் நல்லா ஸ்டாண்டர்டா பண்ணுவாப்ல அப்படின்னு எதிர்பார்த்தேங்க. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா அவர் சாதாரண சொம்பு கிடையாது, அவர் ஒரு அண்டா அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காருன்னும் போது சொம்பு ரேஞ்சுக்கெல்லாம் இருக்காது, வேற ஒரு கோணத்துல வருவாரு பாரு அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த லெவலுக்கு அப்படின்னா, போன முறை ஒரு தடவை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப பொதுவா கோபேக் மோடிலாம் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா, இப்ப ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு வரவேற்றாங்க, வெள்ளை குடை பிடித்து வரவேற்றாங்க. அந்த வெள்ளை குடைக்கே ஒரு விஷயம் கேள்விப்பட்டங்க. ஒருத்தர் சொன்னாரு, இப்ராஹிம் ராவுத்தர் நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாரு, ஏங்க சென்னையில எங்கேயுமே வெள்ளை கூட கிடைக்கவே இல்லைங்க, நானும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல பெரிய பெரிய கடைகள்லாம் கேட்டு பார்த்தேன், விசாரிச்சுலாம் வந்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமேசான்ல பிளிப்கார்ட்ல இதெல்லாம் போட்டு ஆர்டர் போட்டு வாங்க முடியுமான்னு பார்த்தா அங்க கூட அவைலபிலிட்டி இல்லை அந்த டைம்ல. ஆனா அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து வெள்ளை கூட கிடைச்சிருக்கோம், ஆர்டர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, இவங்களே தச்சு தயார் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி வெள்ளை குடை பிடித்து வரவேற்று எல்லாம் பண்ணி கோபேக் மோடிலாம் யாரும் சொல்லாம அப்படி இப்படி பார்த்து அவருக்கு ரொம்ப மரியாதை செஞ்சு பண்ணாங்க. நல்ல விஷயம், புரோட்டோகால் பண்ணணும், நம்ம அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஆட்டம் தான் அவங்கள பார்த்து எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சிச்சு இல்லையா? அப்ப இதை எப்படி சமாளிப்பது அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்த நேரத்துல நான் இருக்கண்டா அப்படின்னு வந்தாரு செந்தில்வேலு. அதான் செந்தில்வேலுடைய ஸ்டாண்டர்ட். என்ன சொன்னார் தெரியுமா, கோபேக் மோடின்னு சொல்லியிருந்தா கூட மோடி மனசு அவ்வளவு புண்பட்டு இருக்காது, ஆனா கூப்பிட்டு வர வச்சு கையில ஒரு புத்தகம் கொடுத்தாருங்க ஸ்டாலின், அது ஏதோ காந்தியடிகள் பத்தின புத்தகம் நினைக்கிறேங்க. அந்த புத்தகத்தை கொடுத்ததுல அப்படியே நடுங்கி போயிருப்பாரு, ஒரு மாதிரி அப்படி கூணி குறுகி போயிருப்பாரு மோடி. உள்ள வர விட்டு சம்பவம் பண்ணிட்டாரு ஸ்டாலின். அதனாலதான் சொல்றேங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்ங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்படி வந்திருந்தாரு. அதுதான் செந்தில்வேலுடைய ஸ்டாண்டர்ட், அதுதான் அண்டா லெவல் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆளுநர் விருந்துக்கும் இதுக்கும் கண்டிப்பா ஒரு அண்டா லெவல்ல வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹையா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வருவாரான்னு பார்க்கும்போது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்துட்டாருங்க. வந்துட்டு ரொம்ப தரமா இந்த மாதிரி ஏதாச்சும் வீசுவாரு ஆளுநரை போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ். பாகுபலி படத்துல எப்படி பல்வாழ் தேவனும் பாகுபலி ஒரு தடவை ஃபேஸ் ஆஃப் சீன் வருது, அந்த மாதிரி அந்த ஃபேஸ் ஆஃப் பாத்தீங்களா, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்படி ஏதாச்சும் சொல்லுவாரு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னா மனுஷன். இப்ப நம்ம 2-3 நாளா எல்லாரும் சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்டு இருந்தாங்க பாருங்க, அதுல பிபி அதிகமாகி டென்ஷன் அதிகமாகி அவரு பாட்டுக்கு நான் வீசத்தான் போறேன், ஆனா பாத்தீங்கன்னா கிருட்டுன்னு வீச போறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அப்படி வீசினா ஒரு நல்ல ஷேப்ல வருமா, எனக்கு ஷேப்பை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் இந்த ஒரு 17-15 நிமிஷத்துக்கு வீசி முடிச்சுட்டு போயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டே இல்லாம கடமைக்கு வீசி விட்டு போயிருக்காரு. இந்தியன் 2 படத்தை சங்கர் எடுத்த மாதிரி இந்த பரோட்டா வீச்சு இருந்திருக்குது சார், இந்த செந்தில்வேல் வீச்சு கடைசியா இருந்திருக்குதுங்க. பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் இவரை பார்த்து ஐடியா எடுத்துக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல முட்டு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாருன்னு பார்த்தா, ஏற்கனவே உடன்பிறப்புகள் என்னத்தை வச்சு பாவம் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட காப்பி அடிச்சு இவரு வீடியோ பண்ணிட்டு போயிருக்காரு. இது ஒரு அண்டா செய்யக்கூடிய செயல் இல்லைங்க, வன்மையா கண்டிக்கிறேன், எனக்கு வருத்தங்க. அண்டாவில இருந்து தான் சொம்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சொம்புல இருந்து அண்டா எடுத்துக்கிட்டா என்ன லாஜிக்குங்க அது, அதெல்லாம் எனக்கு வருத்தம். சரியா, சரி, அப்படி என்னதான் பேசினாரு அப்படின்னு பாத்தீங்களாங்க, அது ரொம்ப அறத பழசான ஒரு டெக்னிக் கொண்டு வராருங்க. இப்ப பாரு, அண்ணாமலை அவர்களும் இப்ப சீமான் அவர்களும் கட்டி பிடிச்ச போட்டோ இருக்குதா, இருந்துச்சா, அவங்க எல்லாம் ஒன்னா சந்திச்சுக்கிட்ட போட்டோ எல்லாம் இருக்குதா, ஸ்டாலின் அவர்களை பத்தி சீமான் கூட பெருமையா கூட பேசியிருக்காரு. அதனால இப்ப என்ன, திமுக நாம் தமிழர் பாஜக கூட்டணி வச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னடா கொஞ்சம் கூட ஏதாச்சும் அறிவா பேசுறீங்களாடா நீங்க
அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பேசுறாருங்க. அப்ப பிபி தான் ஏறுதே தவிர கிரியேட்டிவா மூளை வேலை செய்யல அப்படிங்கிறது நம்மளால அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ப்ரோ, நம்ம கேட்கறது ரொம்ப சிம்பிளான கேள்வி. இங்க வந்து யாருமே இந்த சந்திப்பு நடந்ததுனால பாஜக கூட போயிட்டு திமுக கூட்டணி வச்சிருது அப்படின்ட்டுலாம் யாரும் சொல்லல. அது சொன்னதாக நீங்களாம் கிரியேட் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி மேட்ச் பண்றீங்க. பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். 2 பாயிண்ட் தான். ஆளுநருக்கு ஒரு பாயிண்ட், ஹெச் ராஜாவுக்கு ஒரு பாயிண்ட். ஆளுநருக்கு என்ன அப்படின்னா, போன முறை சுதந்திர தினத்தை புறக்கணிச்சிங்க, அதுக்கு சில காரணங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை புறக்கணிச்சிருக்கீங்க, அப்பயும் சில காரணங்கள்லாம் சொன்னீங்க. அந்த காரணங்கள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் நடந்துடல. அப்படி இருக்கையில எதுக்காக போய் சந்திச்சீங்க? இது ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு நியாயமான பதில் ஒன்று கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லையா கடந்து கூட போயிருக்கலாம். 2வது, இப்போ வந்து ஹெச் ராஜா அவர்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டது வந்து அரசியல் மாண்புலாம் இருக்கக்கூடாது, எதிரிங்க மாதிரி தான் நீங்க இருக்கணும், முறைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் யாரும் சொல்ல. அது சும்மா சார்காஸ்டிக்கா சொல்றது. உண்மையான பாயிண்டா அவங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப ஹெச் ராஜாவும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கை கோத்துக்கிட்டதுனால, கை பிடிச்சிக்கிட்டதுனால பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லல. ஹெச் ராஜா அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாரை பற்றி பேசின காணொலிகள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்போம். அப்படி பேசின அந்த ஹெச் ராஜா அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கோ, அது குறைஞ்சபட்சம் ஒரு கைது பண்றதுக்கோ கூட ஏன் தயங்குறீங்க? ஒரு வழக்கு போடுறதுக்கு கூட ஏன் தயங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அப்படிங்கிற ரொம்ப எளிமையான சிம்பிளான கேள்வி. இந்த கேள்வி கூட ஏன் வருது அப்படின்னா, ரொம்ப சாதாரணமானவங்களா இருக்கிறவங்க அல்லது மற்ற யாராச்சும் நார்மலானவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் பேசினா, ஹெச் ராஜா அவர்கள் பேசுனதுல 10% பேசினா கூட அந்த இரும்பு கரம் பாயுது. ஆனா ஹெச் ராஜா பேசினவ மட்டும் அவர் நேரில் பார்த்தா அந்த இரும்பு கரம் அதை பற்றுகிறதே ஒய் அப்படிங்கிற இந்த கேள்வி. இந்த முக்கியமான இந்த பாயிண்டையே டச் பண்ணாம, இதெல்லாம் கையை பிடிச்சிட்டா நல்லா பேசிட்டா பாஜகவும் திமுகவும் கூட்டணி போடுதுன்னு அர்த்தமா? என்ன இப்படிலாம் அவனை முட்டாள்தனமா பேசிக்கிறாங்க, அரசியல் தெரியாம பேசிக்கிறாங்கன்ட்டு கூட்டணி மேட்டருக்குள்ளேயே வரலப்பா. கேட்கறது இந்த ஒரு கேள்விதான்ப்பா. இந்த பாயிண்ட்டை நீங்க ஏன் இந்த வீடியோல தொடவே இல்லை செந்தில்வேல் அவர்களே? ஒன்றும் இல்லை, முந்தா நேற்று நாம் தமிழர் கட்சி சார்ந்த 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவங்க 2 ட்வீட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அதை நீங்க படிச்சு காமிச்சிங்க. படிச்சு காட்டி பார்த்தீங்களா, அப்புறம் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்லாம் சொன்னீங்கல்ல, கரெக்ட் தான், நியாயம்தான். நீங்க ஏன் ஹெச் ராஜா அவர்கள் பேசினதை போட்டு காட்டவே மாட்டேங்கிறீங்க? சனாதன தர்மத்தை இழிவா பேசின ஸ்டாலின் குடும்பத்தை சும்மா விட மாட்டோம்னு இவங்கள யாராவது ஒருத்தர் வந்திருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு இருக்காப்புல? ஒரு வழக்கு போடணும் திமுக அரசாங்கம் அப்படின்ற உங்களுடைய விருப்பத்தையாச்சும், அல்லது இப்ப நேத்து அந்த சம்பவம் நடந்துச்சு இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையை பிடிச்சிட்டு இருந்தாருல, அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க கையை பிடிங்க, உங்களுடைய மாண்பை நான் பாராட்டுறேன், ஆனா இப்படிலாம் பேசியிருக்காரு இவரு, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னாச்சும் ஒரு வார்த்தை. அந்த இடத்த தான் கேள்வி கேட்கறாங்களே தவிர, இங்க வந்து 26ல பாஜகவும் திமுகவும் கூட்டணி போடுவாங்கன்ட்டு யாரும் சொல்லல. அந்த அளவுக்கு அரசியல் புரியாதவங்க இங்க யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, பாஜக அப்படிங்கிறது ஆப்பனண்டா இருந்தா மட்டும்தான் அந்த 17 விழுக்காடு ஓட்டு இலவசமா வந்துடும். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 17% ஓட்டுன்னு ஒன்று திமுகவுக்கு வந்து ஃப்ரீ போனஸ் இருக்குது. என்னதான் பண்ணாலும் அது வந்துரும்ட்டு அதை இழக்கிற முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் எடுக்கலாம். எப்ப அப்படின்னா, இவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோ விசிகாவோ எதிரணிக்கு போயிட்டு இவங்க ஒரு மாதிரி தடுமாற்றத்துல நின்று, அதே நேரத்துல மத்தியில பாஜக அரசுக்கு வந்து ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காத மாதிரியான சூழல்கள் ஏதாச்சும் ஏற்பட்டு, அப்ப அவங்களுக்கு வந்து இவங்களுடைய உதவி தேவைப்படுது. இவங்க அந்த உதவி செய்யாத பட்சத்துல கடுமையான நெருக்கடிகளை பாஜக மூலமா திமுக சந்திக்க நேரிடும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நமக்கு அமைச்சரவையில மத்திய அமைச்சரவையில ஏதாச்சும் பதவி கிடைச்சா கரெக்டா நம்ம போயிட்டு வந்து சிங்க் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு சூழல் ஏற்பட்டா கை கோர்க்கிற நிலையும் வரும். அதெல்லாம் நம்ம பண்ணது தானங்க, அதெல்லாம் ஏற்கனவே பண்ணதுதான். ஏதோ முன்ன பின்ன நம்ம கூட்டணியே வைக்காத மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. அப்படின்னும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ரொம்ப ரேரா நடந்தா நடக்கலாமே தவிர, சும்மா கூட்டணி வச்சிருவாங்கன்ட்டுலாம் யாரும் இங்க சொல்லிட்டு இல்லைங்க. அது அந்த விளையாட்டுலாம் நம்மளுக்கு தெரியும். பாஜக வச்சு திமுக விளையாடுற விளையாட்டு தமிழ்நாட்டில் எப்படி அவங்க வந்து இப்போ வடிவேல் சொல்றாரு பாருங்க, அந்த 4-5 முடியை பிடுங்கி உருட்டி ஒட்ட வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான், இப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்குது பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்கறாருல்ல, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை போய் கெடுப்பாங்களா அவங்களே? அதெல்லாம் யாரும் சந்தேகப்படல. கேள்வி வந்து எதனால ஹெச் ராஜா அவர்களை பார்த்து கோபம் வர மாட்டேங்குது, எதனால ஹெச் ராஜா அவர்களுக்கு எதிராக இரும்பு கரம் பாய மாட்டேங்குது? அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. வனவாசத்துல கண்ணதாசன் அவர்கள் எழுதியதை தான் அவர் சொல்லி காட்டுறாரு அப்படின்ற மாதிரி பாஜகவை சார்ந்த நண்பர்கள்லாம் சொல்றாங்க. இருக்கட்டும், திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்
அப்படிதானுங்க நீங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்றீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னதை மேற்கோள் காட்டி பேசினா கூட, யாரோ ஒருத்தர் சொல்றதை பேட்டி எடுத்தா கூட, அல்லது வந்து யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு மீமை பகிர்ந்தா கூட, அதெல்லாம் கணக்கில்ல. உங்ககிட்ட இருந்து தானே இது வந்துச்சு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ன்ற மாதிரி தானே இருக்குது. அப்ப ஏன் அது எச்ராஜாவுக்கு அப்ளை ஆக மாட்டேங்குதுன்ட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. நான் வந்து செந்தில்வேல் அவர்களுடைய ஃபாலோயர்ஸ் ரசிகர்களை பார்த்து கேட்கிறேன். கேளுங்க, சீமான் அவர்கள் வந்து பாட்டு பாடினாரு, அதுவும் ஏற்கனவே அதிமுக காரங்க தயார் பண்ண பாட்டு. அந்த பாட்டை அவர் பாடினாருன்றதுக்காக இது பண்ணணும், சாதிய வன்கொடுமை, அதுக்கப்புறம் என்னது இன்னொன்னு, அந்த பாட்டையே செந்தில்வேல் அவர்கள் பாடி வேற காட்டினாரு அவருடைய ஒரு கணீர் குரல்ல. அப்படிலாம் ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. அதான் ஏற்கனவே எழுதி வச்சதை தான் இவரும் பேசினாருன்னு எடுத்துக்கிட்டா கூட, ஏன் அவரு மேல வரல அப்படிங்கிற அந்த கேள்வியை செந்தில்வேல் அவருடைய பின் தொடர்பாளர்கள் கேளுங்க. ஏன் ஏன் எதுக்காக ஏன் இவர்கிட்ட மட்டும் பம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. இந்த பாயிண்ட தொடாம 13 நிமிஷம் கிருட்டுன்னு கம்பு சுத்திட்டு நானும் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டேன், நானும் வந்து ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவாயத்துல கணக்கு காட்டுறீங்களா நீங்க? ஏமாத்துறீங்க நீங்க, உடன்பிறப்புகளை ஏமாத்துறீங்க. மொத்தத்துல செந்தில்வேல் அவர்கள் சமீபத்தில் வீசின அந்த வீச்சு வந்து ரொம்ப ஒரு மட்டமான வீச்சா இருக்குது. ரசிகர்களாகட்டும் அல்லது என்னை போன்ற உங்களுடைய ஸ்டாண்டர்டை நல்லா ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கிறவங்களாகட்டும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஹைலி டிசப்பாயிண்டட் ப்ரோ. இன்னொரு மாதிரிலாம் இந்த மாதிரி மட்டமான வீச்சு வீசாதீங்க, உங்க ரேஞ்சுக்கு வீசுங்க. அதுதான் பாக்குறதுக்கு ஒரு அம்சமா இருக்கா, அதான்டா செந்தில்வேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க. அதுவும் என்ன ஒருமையில பேசி டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் ஏன் ஃப்ரீயா விடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.